வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஷாஃபி ஜோன்ல இருந்து சீரியல் கொடுமைகள் புதுசாக வந்திருக்கு. அதுக்கு ஒரு ரியாக்ஷனை போடுவோம். ஏன்னா நிறையா செஞ்சுக்கிட்டு போறாரு, அப்புறம் நிறையா தேங்கிடும். ஆமாம், அதனால தேங்க விடாம பார்த்துருவோம். இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதால டக்குன்னு பார்த்துட்டு வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷாஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். இந்த வாட்டி வழக்கம் போல கிடையாது, வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் கண்டென்ட்லாம் ஹெவியா மாட்டிருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்டா முத்துசெல்வி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணா கார்த்திகை தீபம்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மெமரி லாஸை வச்சு ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெமரி லாஸை விட மாட்டாங்க போலயே. அந்த பாலா போன ஞாபகம் வரதுக்கு எதுவும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடாதா? உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. பட் ஆபரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விசித்திரமான சிக்கல் வந்திருக்கு. உங்க வைஃப் ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து கண் இமையே மூடாமலே இருக்காங்க. அவங்க கண்ணை மூடினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். ஓ மை காட். கண்ணில் ஆபரேஷன் வாங்கி போட்டு பண்ணலாமே. அவங்க திறந்துருந்தா திறக்கட்டும். நீங்க இந்த விரைக்கிற ஊசி அடிச்சு விட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. இல்ல சார், நாங்க ஆபரேஷன் பண்ணும்போது எங்களையே குறுகுறுன்னு பாக்குறோம். ஒரு துணியை தூக்கி மூடு. அது எங்க படக்கூடாத இடத்துல பட்டிருக்குமா? அடி ஹெவியா விழுந்தோன்னு திறந்த கண்ணு மூட மாட்டேங்குது. வழக்கமா யாருக்கு ஆக்சிடென்ட் ஆனாலுமே முதல்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயம் மயக்கம் போட்ட உடனே கண்ணை மூடுறது தான். ஆனா இவங்களுக்கு பாருங்க, அவங்க கண்ணு மயக்கம் போட்டாலும் மூட மாட்டேன்னு அடம்பிடிக்குதான். கண்ணிமையை க்ளோஸ் பண்ண முடியல, திறந்தபடியே இருக்கு. ஒருவேளை நீங்க பேசி அவங்க கண்ணை மூட வைக்க முடியுமான்னு பாருங்க. டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இல்லங்க, என்னால அந்த கண்ணை மூட வைக்க முடியல. முடிஞ்சா நீங்க குடும்பமா போய் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் இறக்கி விட்டாங்க. எல்லாரும் ஊருக்கு கிளம்புறது. என்னாச்சுங்க? உன் கண்ணு இப்பயே முடிக்குமா? நீ உன் கண்ணு கொஞ்சம் மூடுமா. இது எப்படி உன்னை கெஞ்சி கேக்குறேன், அந்த கண்ணிமைய மூடிடு. இப்படி மொத்த குடும்பமும் மாங்குன்னு முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ரேவதி கண்ணு மூட மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்த உடனே கடைசியா தான் வந்தாரு நம்ம கார்த்தி. சகலைய வந்து பேச சொல்லுவோம் மாமா. இதான் லாஸ்ட் சான்ஸ், கரெக்டா பேசுங்க. இப்படி சூடு கண்ணு மூட முடியலடா. பரவாயில்லையே, நம்ம ரேவதிக்கு புருஷன் மேல என்ன ஒரு பாசம். இந்த நேரத்துல கூட என் புருஷன் வந்து சொன்னாதான் கண்ணை மூடுவேன்னு காத்துக்கிட்டு பாருங்க. முடியாதத பேஷண்டோட அப்பா அம்மாவால முடியாதத நீங்க சாதிச்சு காட்டிருக்கீங்க. புருஷன் பேசி கண்ணை மூடி ஆபரேஷன்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பட் பேஷண்ட்டுக்கு என்னன்னா, ரேவதி நல்லா இருக்கேம்மா? வலி இன்னும் அப்படியே இருக்கா? ஆமாக்கா. கொஞ்சம் கொஞ்சமா தான் புருஷனை மறந்துட்டாங்களா? யாரெல்லாம் ஆபரேஷனுக்கு முன்னாடி பேசும்போது கண்ணை மூட மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆனா யாரு பேசி கண்ணை மூடினாங்களோ அவங்க மட்டும் மறந்துட்டாங்களா? என்ன அவன் மதுரை லூசா? அது மதுரை லூசுலடா, மெமரி லாஸ். ரேவதிக்கு எல்லாரையும் அடையாளம் தெரியுது, ஆனா சகலையை மட்டும் அடையாளம் தெரியல. அதுவும் நார்மலா மறதிங்கிறது முழுசா மறப்பாங்க. ஆனா சீரியல்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ள மறந்துடுவாங்க. இவங்களுக்கு வந்து கடந்த 2-3 வருஷம், அதாவது கார்த்தியை எப்ப மறக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மறந்துருக்காங்களா? அவங்களுக்கு நினைவாற்றல் இழப்பு நோய் ஏற்பட்டிருக்கு. கடைசியா 2-3 வருஷம் ஞாபகங்கள் மட்டும்தான் அவங்க மூளையில இருந்து அழிஞ்சு போயிருக்கு. ஆல்ரெடி இதே சீரியல்ல அந்த மனுஷனே டாக்டர் கிட்ட போயிட்டு என் பொண்டாட்டிய மறக்கிற மாதிரி ஞாபகத்தை அழிச்சு விடுங்கன்னு சொன்னாரு, அழிச்சு விட்டாங்க. பாரதியின் நினைவுகளை அழித்து நிரந்தரமாக விலக முடிவெடுக்கும் ஆதி. இப்ப மகாநதியில அதுக்கேத்த மாதிரி அழிச்சு விட்டாங்க. இப்ப புருஷனை தேடிக்கிட்டு இருக்குது. இப்ப மறுபடியும் இவனுங்க மகாநதி 2 ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் இது அதிசயமா இருக்கு, இப்படி எல்லாம் கூட நடக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த மெமரி லாஸ் சீரியல் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகி ஓட ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. அதனால 50 பேர் அதையே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தூக்கிட்டல
விட்டுருவாமா நீ தூக்கிட்டல வா. இதுக்கப்புறம் பாருங்க எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டை, அதனால 2 நாள் அழிச்சு விடுங்க டாக்டர், ஒரு வாரத்தை மட்டும் அழிச்சு விடுங்க டாக்டர்னு போவாங்க. வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீங்க. அடுத்ததான் இதில் மிஸ்டி இப்படி தலையெல்லாம் அடிபட்டு கையெல்லாம் அடிபட்டு படுத்துருக்காங்க, கண்ணை திறக்காம. அம்மா எல்லாரும் போய் பேசுகிறாங்க, மூட மாட்டேங்குது. அப்போ நான் போயிட்டு மிஸ்டி என்ன மிஸ்டி கண்ணை மூட முடியலை, முடிஞ்ச மிஸ்டி அப்படின்னோடனே அந்த கை அசையுதான். டாக்டர் கை அசையுது அப்படின்னு பார்த்தா அந்த கை வருதான். பல்லு விளக்கலையாடா, நான் மறந்துட்டேன், உனக்கு ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில அப்படியே ஓடி வந்துட்டேன்டா, மறந்துட்டேன். நான் கண்ணை கூட மூடாம இருக்கேன், கண்ணை கூட என்னால் மூட முடியாம இருக்கலாம். உடஞ்ச கையை வச்சு பாரு மூக்க முடியல. டாக்டர் வந்து பாக்குறாங்களா, எங்களால முடியாதது, யாரால முடியாதது, நீங்க முடிச்சிட்டீங்க. என்ன கண்ணுக்கு கீழே முடிச்சிட்டீங்க. கொஞ்சம் நான் எங்க லொகேஷன் வந்து மூக்குக்கு மேல இருக்கு, தப்பான இதை மூட வச்சிட்டீங்களே. என்னால முடிஞ்சதா மூடி இருக்கேன் டாக்டர், இதை வச்சு எப்படியாவது ஆபரேஷனை பண்ணிருக்கேன். அக்னி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, அண்ணா சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பழைய சீரியல் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் சாதாரண சீரியல் கிடையாதுங்க, தமிழ் சீரியலையே புரட்டி போட்ட ஒரு பயங்கரமான சீரியல். அது எந்த சீரியல்ங்கிறத நானே சொல்றேன் வாங்க. குட்டி எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா மெட்டி ஒலியா? சொல்லிட்டு போடா. ஒரே நிமிஷம்டா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்க. நான் கொலை பண்ணல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழோடைய மாமனார் வந்து ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால நல்ல கௌரவமா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த மனுஷன் ஏதோ ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாருன்னு அன்றாயோட விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் புறாமட வச்சு அடிப்பாங்க, சப்பாத்திய பிழைய மாதிரியா பிழைத்து தள்ளிட்டா. என்னதான் அந்த மனுஷன் ஒரு கேஸ்ல மாட்டியிருந்தாலும் அந்த மனுஷன் ஒரு மினிஸ்டர் இல்லையா, அந்த மினிஸ்டரை இப்படியா நடத்துறது? சரி ரைட், என்ன கேஸ்ன்னு விசாரிச்சு பார்த்தா தமிழுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால தமிழ் போய் மாமனார்ட்ட ஹெல்ப் கேட்டிருக்கு. மாமனாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேலைக்கு ஆகாதுங்கிறதுனால தமிழ்கிட்டையும் சொல்லி வேலைக்கு ஆகாதுன்னு விட சொல்லிட்டாங்க. தமிழ் விட்டுட்டாங்க, ஆனா வில்லிங்க விடுவாளுங்களா? தமிழே அப்பா பேச கேக்குதாத்தா? அப்பா பிஸியா இருக்கீங்களாப்பா? இந்த வில்லிங் என்ன பண்ணிருக்கீங்க, தமிழ் வாய்ஸ்லயே தமிழ் அப்பா கிட்ட பேசி இந்த மாதிரி மாமா தான் சொன்னாரு, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுமான்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவும் சரி ரைட்டு சம்மந்தியே சொல்லிட்டாரு, சேர்த்து வைப்போன்னு சேர்த்து வச்சிட்டாரு. இந்த நேரம் பார்த்தா அந்த பையனை போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப இந்த கொலை கேஸ்ல தான் அந்த மினிஸ்டரை அன்றாயிரோட போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன மிஸ்டேக்? பையன் கண்ணு முன்னாடியே அப்பாவை அதுவும் அன்றாயிரோட விட்டு பொழக்கும் போது பையனுக்கு கோவம் வருமா இல்லையா? அதனால நேரா கிளம்பி போய் தமிழ பொழன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டான். பேர்ல கட்டி வச்சு அடிச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ மட்டும் தாண்டி. இது அது இல்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன். உன் வயித்துல இப்ப வளர்றது என் புள்ள இல்லடி. உன் கூட நான் வாழ்ந்ததெல்லாம் போதுண்டி. திருமணம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? தமிழும் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுடா பொக்கவாயான்னு சொல்லி பார்த்துச்சு. தமிழ் புருஷன் கேட்கவே இல்லையே, கொஞ்சம் எல்லாம் மீறி பேசிட்டான். மூஞ்ச பார்க்க கூட எனக்கு விருப்பம் கிடையாது. எழுத்து புடிச்சு வெளியே தள்ளிடுறேன். இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. தமிழ் புருஷன் பைப்புல கொஞ்சம் ஓவரா பேசினதுனால தமிழும் பயங்கரமா கடுப்பாயி, டேய் இங்க பாடுறா, நீயும் தேவையில்லை உன் குடும்பமும் தேவையில்லை, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு தமிழ் கிளம்பிருச்சு. இனி எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இதனால காலங்காலமா எல்லா சீரியலையும் எடுத்துட்டு இருக்காங்க. நீ ஏதோ ஒரு சீரியல்ல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, அந்த சீரியல் எந்த சீரியல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப தமிழ் ஒரு முடிவெடுப்பாங்க. அத பாத்தீங்கன்னா உங்களுக்கே எந்த சீரியல்னு தெரிஞ்சு போயிடும். மூக்கம்மா செருப்பு கூட போடாமலா போவீங்க? கொடுத்து விட்டுருக்கலாம், அப்படியே கண்ணம்மா மாதிரி இருந்திருக்கும். அந்த பேக் இல்லாததுனால தமிழா இருக்காங்க. அதாவது கண்ணம்மா ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 எபிசோடுக்கு நடந்திருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனா இவங்க ஒரு மாற்றத்துக்கு வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும் நடப்பயணம் போயிட்டு கடைசியா அவங்க அப்பா வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அதுலயும் சொல்லுவாங்க தெரியுமா, நீ தெரியாமலாம் பண்ணல, எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ற அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அந்த கண்ணம்மா எஃபெக்ட் வரணும்ன்றதுக்காகவே மெயின் ரோடு வழியாவே நடக்க விட்டுருக்கலாம்.
திடீர்னு பார்த்தா வயல்வெளியில நடந்துட்டு இருக்காரு. ஏக்கத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? சோ தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட பாரதி கண்ணம்மா நடந்த அந்த நடையதான் இப்ப தமிழை வச்சு சின்ன மருமகள்ல லைட்டா ஒரு ட்ரெய்லரா ஓட்டி காமிச்சிருக்காரு. ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போய் அப்பாட்ட காசு வாங்கி கொடுக்க வேண்டியதானே? கண்ணம்மா ரேஞ்சுக்கெல்லாம் வர முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா குழந்தை. அடுத்ததான் லாவண்யா ஜெயபால் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, வீரா சீரியல்ல போய் பாருங்க, இந்த டேட்ல சரியான காமெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காமெடியில அக்கடா பார்த்து வாயை பொளந்து சிரிக்கிற அளவுக்கு பயங்கரமான காமெடி. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது. நார்மல் டெலிவரி தான், பட் நார்மல் டெலிவரியாவே இருந்தாலும் நார்மலா நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 டே வாச்சு ஆகுமா இல்லையா? குறமாசமா இருந்தாலும் உங்க குடும்பத்து வாரிசுக்கு உங்களை பார்க்க ரொம்ப அவசரம் போல, அதான் சீக்கிரமே வந்துட்டாங்க. அப்பா வாங்கிட்டேன், நான் அப்பா வாங்கிட்டேன். குழந்தைய பாக்கலாங்களா? குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம், உடனே பார்க்க முடியாது. இதுக்கு நடுவுல வில்லி என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் அக்கா பெத்து போட்ட புள்ளைய தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான். ஆனா புள்ளைய தூக்க போற நேரத்துல நம்ம ஹீரோ சார் கரெக்டா பாத்துட்டாப்ல. அதை பார்த்த வில்லி மாறு வேஷத்துல இருந்தாலும் தப்பிச்சு ஓடி போயிடுறா. ஓ, மாறு வேஷம். கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டா. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அக்காக்கு இப்பதானே டெலிவரி ஆயிருக்கு, அதனால புள்ளைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். அப்படியா? பாத்து எந்திரி. குழந்தைய தானே இங்க கொண்டு வருவாங்க. பிறந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ண போறாங்க. சோ ஒரு கம்ஃபர்டபிளான ட்ரெஸ்ல இருந்தா தானே. இன்குபேட்டர்ல இருந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாமா? அதான் தெரியாது, கொடுக்க மாட்டாங்க. அந்த அந்த இதுல இருந்து வெளியே எடுப்பாங்களா? முதல்ல எடுக்க மாட்டாங்க, வேறது கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கரெக்டா ஃபீட் பண்ண முடியும், அதனால இருங்க நான் போய் கொஞ்சம் கம்ஃபர்டபிளான ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க மாத்திட்டு வந்திருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஓஹோ, இந்த காட்சியை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, அப்படியே மிரண்டு போய் நிக்கிறேன். எங்கடா குழந்தை பெத்தவங்களை காணோம்? குழந்தை பெத்தவங்களை பார்க்க வந்த விசிட்டர் மாதிரி ஒருத்தங்க வந்திருக்காங்க. எந்த ஊர்லயாச்சு பிறந்த குழந்தைக்கு ஃபீட் பண்றதுக்கு இப்படி ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஆனா இவங்க பண்ணுவாங்க. அந்த பெட்ல இருந்து எழுப்புறதுக்கே 10 பேர் தேவைப்பட்டுச்சு. இந்த காஸ்டியூம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது வில்லி வந்துட்டு போனால அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்து வில்லி எங்க போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சார் லைட்டா லீக் பண்ணிடுவாப்ல. ஓ இங்க தானா, சரி ரைட், நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுவாங்க. விஜய் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. பலசராக்கம்ல ஏதோ குடோன்ல இருக்கா. எக்ஸாக்ட் லொகேஷன் கேட்டிருக்கேன். இது டூ மச், இது டூ மச், டூ மச். இப்பதான் குழந்தைய பெத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற கான்சியஸ் அவங்களுக்கு இருக்குதா இல்ல இந்த சீரியல் எடுக்கிற டைரக்டருக்கு இருக்குதான்னு தெரியல. அந்த இல்ல குழந்தைய கடத்தல. லொகேஷனை வாங்கின ஹீரோவே லேட்டா தான் வருவாரு. ஆனா குத்து மதிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தேடி போனவங்க சீக்கிரம் போயிருவாங்க. ஒரு எபிசோட்ல 1-2 காமெடி அப்படின்னா நம்ம சிரிச்சிட்டு போயிடலாம். ஒரு எபிசோடே காமெடினா எப்படிப்பா? இப்பதான் டெலிவரி முடிஞ்சிச்சு, பச்சை உடம்புக்காரி என்ன போய் தேடி வந்திருக்கீங்களே. அடுத்த ரோசன் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, அண்ணா கலைஞர் டிவியோடைய ஏஜென்டினா. ஓ கலைஞர் டிவில இருக்காங்களா? வச்சிருக்காங்க என்னன்னு பாருங்கன்னு போட்டிருக்காப்ல. வாங்க கலைஞர் டிவி ஏஜென்டினா என்னென்ன காமெடி எல்லாம் பண்றாங்கன்னு பாத்துருவோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இரு நான் என்ன உண்மைன்னு சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு. ஒரு தீவிரவாதி என்ன பண்றான், ஏஜென்டினாவுடைய துப்பாக்கியை வாங்கி ஏஜென்டினா தங்கச்சியவே போட்டு தள்ளிடுறான். இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி, சுட்டவனை யாரும் பிடிக்க மாட்டீங்களா? அவனை தாண்டி போறீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஏஜென்டினாவுடைய தங்கச்சிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஏஜென்டினா தங்கச்சியை எங்க வச்சு சுட்டுக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. சுட்ட
அவ்வளவுதான். நம்ம கப்புன்னு தூக்கிட்டு போய் டாக்டர் கிட்ட போட்டா டாக்டர் செக் பண்ணி காப்பாத்தி அமுச்சு விட்டுருவாரா இல்லையா? ஆனா இவனுங்க என்னென்ன காமெடி பண்றாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நம்ம விளையாட போறது சிரிச்சா போச்சே. அவங்க வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சுடுவாங்கின புள்ள ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசதான் செய்யும். இவங்க தானே கொஞ்சம் பொறுப்பா டாக்டர் கூப்பிட்டு வரணும். ஆனா இவனுங்க பாருங்க அந்த புள்ள பேச்சை கேட்டு அந்த புள்ளிட்டே பேசிட்டு இருக்காங்க. நான் உனக்கு செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்க போகுதுன்னு உன் தங்கமான மனசை புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா இருந்திருக்கேன். என்ன ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கீங்க, பக்கத்து ரூம் கதவை திறந்து படுக்க போட்டு டாக்டர் வர சொன்னா வந்துட போறாங்க. இவ்வளவு நேரத்துக்கு கன் சவுண்ட் கேட்டதுக்கு அந்த இடத்த நோக்கி எல்லாரும் வந்திருக்கணுமா இல்லையா? நர்ஸா இருக்கட்டும், வார்டு பாயா இருக்கட்டும், ஹூஎவர் இட் இஸ், என்ன இவ்வளவு பெரிய டமார்னு ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு ஓடி வரணுமா இல்லையா? நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு நர்ஸு கூட வர மாட்டேங்கிறாங்க. பேசுறதுன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லைங்க, இவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கேளுங்க. நீ ஏன் கூட இருந்திருந்தா என்ன ரொம்ப நல்லா வளர்த்திருப்ப காவியா. நீ இல்லாததுனாலதான் நான் தப்பாவே வளர்ந்துட்டேன்க்கா. சாரி கதிர், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்படிலாம் எதுவும் பண்ணலப்பா. இந்த டைமுக்கு 2 ஆபரேஷன் பண்ணிருக்கலாம். இருந்திருக்கான்னு தெரிஞ்சு ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல. நான் வேணும்னே உங்களை கல்யாணம் பண்ணி குடும்பப்படுத்திட்டு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்படிலாம் சொல்லாத காவியா. புரிஞ்சுக்காம இருந்துட்டீங்க. அம்மாவையும் அப்பாவையும் நீ அவங்களை நல்லா பார்த்துப்ப. ஏன் காவியா இப்படிலாம் பேசுற? சரி இருங்க, நான் போய் ஒரு டீயை போட்டு வந்துடுறேன். உன் ஆசை என்னவா இருந்தாலும் நான் செய்யறேன். கதிரும் ரொம்ப நல்லவரு. 1 hour later. டீ குடிச்சாச்சு. இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? என் அக்கா பிறந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமே இவளை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். இவ்வளவு நேரத்துக்கு ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு போயிருக்கலாம் சார். ஆறக்கூடாதுன்னு பட்டுன்னு குடிச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க சுட்டு போட்டவட அப்படியே ஆற விட்டுட்டீங்களா? ருத்ராக்காவும் சந்தோஷமா வாழணும். 3 பேரோட ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கணும். அப்படியே மசமச நின்னுக்கிட்டா அப்படி சார். மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். இந்நேரத்துக்கு அந்த புள்ளிய டாக்டர் கிட்ட கூட்டு போயிருந்தா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டு போய் மீதி கதையை கேட்டுருக்கலாம். ஆனா இவ்வளவு நேரம் கூப்பிடாத அந்த டாக்டரை அவங்க எப்ப தெரியுமா கூப்பிட்டு வந்தாங்க? கொஞ்சம் வாங்க டாக்டர். இவங்க தான் இப்படி மக்கு வந்தானா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த டாக்டரை பாருங்க. ஓ தலை சாஞ்சிருச்சா, அப்ப டெத்து கன்ஃபார்ம், ஓகே ரைட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூட புடிச்சு பார்க்காம அப்படியே யூட்டர்ன் பண்ணி போயிடுச்சு அந்த டாக்டர். எங்க போற? நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணியோம், அவரை காப்பாற்ற முடியல. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த டாக்டர் அங்கேருந்து வந்து கையெல்லாம் புடிச்சு பார்த்துட்டு ச்சே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட்டு வந்துருக்க கூடாது, உங்க தங்கச்சியை கண்டிப்பா காப்பாத்திருப்பேன்னு மட்டும் சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நல்லா தெரியும் சுடுபட்ட. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அங்கேருந்து இந்த டிராஃபிக்குள்ளே நம்ம வண்டியை கொஞ்சம் சார் கொஞ்சம் வேகமாக போங்க சார், ஐயோ ரத்த போகுது இப்பயும் அப்படிலாம் வந்து சிக்னலில் நின்று ஆம்புலன்ஸ் உயின்னு வந்து அப்படி ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெச்சில் தள்ளிட்டு வந்து டாக்டர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா சொன்னால் கூட பரவாயில்ல. இவங்க அங்கேயே தான் இருக்காங்க. அதனால பாருங்களேன், அங்கேயே தான் இருக்காங்க. இவ்வளவு அலப்பறை பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா இவங்கள விட்டுறலாம். சும்மா உட்காந்து 1/2 மணி நேரத்துக்கு பட்டி பண்றோம் அந்த பொண்ணோட உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் படத்துலலாம் ரோட்ல அடிபட்டு கிடந்திருப்பாங்க. அதனால அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சரி ரைட்டு சாவலான்னு சொல்லி விட்டுருப்பாடுங்க. ஆனா முதல் தடவை 1 மணி நேரம் பேசி இறந்த பேஷண்ட் எல்லாம் இப்பதான்டா நாங்க பாக்குறோம். அடுத்ததா அன்சீன் லவ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆயன்னா விஜய் டிவில வரக்கூடிய தென்றலே மெல்ல பேசு அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஹெவி காமெடி ஒன்று மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது சாதாரண காமெடி இல்ல, என்னன்றதை நானே சொல்றேன் வாங்க. ஐயா உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். பெரிய நெக்லஸ் இங்க போடலையா?
எங்கடா எங்கேயுமே காணோம், நல்லா தேடி போடுறான். சாமி நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நகை எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வில்லி தான் என்ன பண்ணிருக்கா, அந்த நகையை எடுத்து ஹீரோயின் ஃபேமிலியை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பாவுடைய பேக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கா. அட பாவி, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இருக்கிற யாரோ தான் நகையை எடுத்திருக்காங்கப்பா. சந்தேகம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் செக் பண்ணி பார்த்துறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணும். சோ இப்ப வில்லியே தெரியாத மாதிரி என்னது நகையை காணோமா, அப்ப போலீஸ கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப போலீஸ் வந்து நகை எங்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவங்க அப்பா பேக்குள்ள இருக்கும், அவர் மாட்டிப்பாரு, அசிங்கப்படுவார்ல, அதுதான் பிளான். பார்த்தல பேக பத்திரமா பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. போலீஸ் வந்ததும் அடி வெளுக்க போறாங்க. எல்லாம் பிளான் தானே சார்? ஹீரோயின் வேற பிளான் பண்ணாங்களா? வில்லி போட்ட பிளான் மாதிரியே போலீஸ் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் அப்பாவுடைய பேக்கையும் செக் பண்ணிட்டாங்க. மனுஷன் மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா நகையை காணோம். ஆக்சுவலா நகை இப்ப எங்க தெரியுமா இருக்குது? அதோ பாருங்க. என்னடா இது, நகையை தூக்கி வில்லி பேக்குள்ள தானே போட்டு வச்சிருந்தா, பேக்ல இருந்த நகை எப்படி அந்த தட்டுக்கு மாறிச்சு அப்படின்னு யோசிச்சா அங்க வைக்கிறாங்க ஒரு பிளாஷ்பேக். அப்படி சொல்லுங்க, ஒளித்த பின்செல்லுங்கிற நகையை திருடி நம்ம வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல பழிய போட ட்ரை பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஹீரோயினாலே 6வது சென்ஸ் மட்டும் கிடையாது, 8வது சென்ஸ் 10வது சென்ஸ் வரைக்கும் வேலை செய்யுமா இல்லையா? அந்த மாதிரி வேலை செஞ்ச உடனே கரெக்டா இவனுங்க தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த பேக்குள்ள தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி கரெக்டா மோப்பம் பிடிச்சி அந்த நகையை யாருக்கும் தெரியாம அவங்களே எடுத்து கொண்டு போய் யாருக்கும் தெரியாம சாமி நகையை கொண்டு போய் அதை தட்டிலையும் வச்சுட்டு வந்துட்டாங்களாம். என்னவா பண்ணிட்டான்டா, எங்கேயோ ஆப்பு வச்சுட்டான்டா. சாமி நகையை காணோம் தான் அங்க இருக்கிற 50 பேரும் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேப்ல போய் எங்க இருக்குன்றதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு கரெக்டா எல்லாரும் முன்னாடியும் யாருக்கும் தெரியாம கொண்டு போய் அந்த பிளேட்ல வச்சுட்டு வந்துட்டாங்களாமா. அந்த ஐயருக்கெல்லாம் தெரியல பாருங்களேன். இதெல்லாம் கூட காமெடி கிடையாதுங்க, இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆக்சுவல் காமெடியா அவங்க எங்க தெரியுமா வச்சிருந்தாங்க? அது வரைக்கும் என்னோட பேஜ ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோவுல அது சிக்கி இருக்குமா? அந்த வீடியோல எனக்கு காட்டு. காட்டுறேன் மேடம். அதாவது இந்த நகையை காணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது தான் அதே கோவிலுக்குள்ள ஒரு புள்ள என்ன பண்ணிருக்கு, விளாக் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த விளாக் பண்ணும்போது அந்த புள்ளியுடைய கேமரால அந்த புள்ளிக்கே தெரியாம ஒரு சில ஃபுட்டேஜ் மாட்டிருக்காம. அந்த யதார்த்தமான ஃபுட்டேஜை மட்டும் கொஞ்சம் நீங்க பாருங்களேன். யதார்த்தமான ஃபுட்டேஜ். இந்த புள்ள இன்னைக்கு போட போறது, இன்னைக்கு எங்க வீட்டு சேனல்ல நீங்க பார்க்க போறது திருட்டு vlog. எப்படி திருடுவது, அதை எப்படி மறுபடியும் எடுத்து வைப்பது அப்படிங்கறத செஞ்சு காட்ட போறேன். அதானே இது? நீங்க எதர்ச்சியா உங்க கேமராவுல சிக்கின ஃபுட்டேஜ் இல்ல, எப்படி அந்த புள்ளைக்கே தெரியாம யதார்த்தமா ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ்ல ஹீரோயின் நடந்து வந்து அது ஒளிச்சு வைக்கிற வரைக்கும் ஒயிட் ஆங்கிள் இருந்து க்ளோஸ் அப் ஷாட் வரைக்கும் பக்காவா எடுத்து கொடுத்திருக்காம. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. இதை வச்சுக்கிறத என்ன செய்ய வைக்க போறீங்க? ஏன்னா ஒரு புள்ள vlog பண்ணும்போது யதார்த்தமா ஒரு ஃபுட்டேஜ் மாட்டிருக்கணும். அந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்கணும், இந்த புள்ள மூஞ்சி இருக்கணும், சைடுல இது என்னது அப்படின்னு சொல்லி லைட்டா ஜூம் பண்ணி பார்த்து, ஓ இங்க இந்த மாதிரி வேலை நடந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்ல. இதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா எடுத்த மாதிரி எடுத்து காமிச்சிட்டு யதார்த்த ஃபுட்டேஜ்னு சொன்னீங்க பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு நீங்க வழக்கமா ஒருத்தனை போட்டு அடிப்பிக்க பாருங்க சிசிடிவின்னு, அவனையே மறுபடியும் அடிச்சிருக்கலாம்டா. அப்படி வராங்க. ஏமா வில்லி, நீங்க அந்த ஹீரோயின் குடும்பத்தை என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அதுல இருந்து ஹீரோயின் வெளியே வந்துட்டாங்க. ஆனா நீங்க என்ன செய்ய ஆசைப்பட்டீங்களோ அதுக்கு ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு சிக்கி இருக்குன்னா அதை கொண்டு போய் போலீஸ்ல காட்ட வேண்டியதானே. இந்த பொண்ணு அவங்க அப்பா பேக்ல இருந்து எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கு பாருங்க, அவங்க அப்பாவை காப்பாற்ற ட்ரை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கலாம். சரிம்மா பார்த்துட்டேம்மா போமா அப்போ அனுப்பி வச்சா என்ன அது? அடுத்த மதி சச்சின் மதி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா அழகே அழகு அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஹீரோயின் வந்து ஒரே விஷயத்த மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க அப்படி என்னத்தை மாத்தி பேசுறாங்கன்னு பாத்துருவோம். வாங்க 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 சார், வாங்க வாங்க வாங்க. சொந்த ஊர் எதுமா?
அப்பாவுக்கு விருதாச்சலம், அம்மாவுக்கு திருவண்ணாமலை. ஆக்சுவலா அந்த பொண்ணு இப்ப என்ன சொல்லுது, அப்பாவுக்கு விருதாச்சலம், அம்மாவுக்கு திருவண்ணாமலை அப்படின்னு. இப்ப அம்மாவுக்கு விருதாச்சலம், அப்பாவுக்கு திருவண்ணாமலை. அம்மாவுக்கு திருவண்ணாமலை. ஓகே புரியுது. சொந்த ஊர்னா அப்பாவோட ஊரை தான் சொல்லணும். இதுல அந்த பெரிய மனுஷன் வேற இங்க பாருமா, சொந்த ஊர்னா உங்க அப்பா ஊர் தான் சொல்லணும், அம்மா ஊரெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அந்த புள்ள அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிச்சு போல. கிளியரா சொல்லுங்க. ஏன்னா அதே கேள்வியே சில நாட்களுக்கு பிறகு அதே புள்ளுகிட்ட வேற ஒருத்தன் கேட்கிறான். அப்ப அந்த புள்ள என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உன் சொந்த ஊர் எதுப்பா? அம்மா திண்டிவனம், அப்பா விருதாச்சலம். சொந்த ஊர்னா அப்பா ஊரை தான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அப்பா ஊர் பேரை மட்டும் கரெக்டா சொல்லிட்டு அம்மா ஊர் பேரையே மாத்தி விட்டுச்சே. அப்பாவுக்கு விருதாச்சலம், அப்பா விருதாச்சலம், அம்மாவுக்கு திருவண்ணாமலை, அம்மா திண்டிவனம். இப்படி மாட்டிக்கிட்டனா? உங்க அம்மா ஊரை இப்படி மாத்தி சொல்றதுக்கு உங்க மாமனார் சொன்ன மாதிரி உங்க அம்மா ஊரை சொல்லாமலே விட்டுக்கலாமா? இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு லாஜிக்கை தாண்டி மிஸ்டேக்ஸ் தான் நிறையா இருந்தது பழைய மாதிரி. நல்லா இருக்கு. போன எபிசோட் நம்ம பார்த்தோம்ல, இதே அந்த சீரியல் கொடுமை, அப்போ ஹெவி ஸ்மெல்லு, இப்போ ஹெவி ஹெடேக். ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு பாகமாக வலிக்குது. அடுத்த எபிசோடு எங்கே எது வலிக்குமோ தெரியல. உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிற சார், டீ ஒன்று குடிக்கணும்.